ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினி அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनस्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. ஓம் நாராயணோ பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. இப்போ பக்கம் 250. கஸ்மாத் புனः காரணாத் கிரியமானம் கர்ம ஸ்வகார்யாரம்பம் அகுர்வத் சம்க்ரம் பிரவிலீயதே இதி உச்யதே. யதஹ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிः பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இது சாப்பிட்றதுக்கு சொல்ற மந்திரம். அவ்வளோ லோயஸ்டா பண்ணிட்டு, ஆனா ஹையஸ்ட் வேதாந்தா, ஆனால் லோயஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ் இந்த பிரம்மார்ப்பணம். அதை குரு பூர்ணிமாவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை அவரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கீதையினுடைய, பகவத்கீதையினுடைய பல்வேறு விதமான சிறப்புகள், விசேஷமான விஷயங்கள் இருக்கிறது. எதெல்லாம் நம்மளை பந்தப்படுத்துமோ, எதெல்லாம் நமக்கு சம்சாரம் கொடுக்குமோ, அந்த கர்மத்தில் தான் நாம் இருந்துட்டு இருக்கோம். சம்சாரத்தில் புதுசாக வரப்போறதில்ல, அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஏன்னா கர்மத்தில் இருக்கோம். இங்கே கீதையோட விசேஷ அமைப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே கர்மத்தில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக கர்மத்தில் இருந்தால் சம்சாரம் இருக்கும். அதனால எத்திர எத்திர விவகாரகம் தத்திர தத்திர அத்தியஸ்தம். எங்கெல்லாம் கர்மம் இருக்கிறதோ
அங்க நிச்சயமா சம்சாரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனா கீதையோட ஸ்பெஷல் என்ன? இத சொல்ற இடமே கர்மஸ்தானத்துல இருக்கு, குருக்ஷேத்திரத்துல இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே குருக்ஷேத்திரத்துல தான் இருக்கோம். காலையில எழுந்த உடனே ஏகப்பட்ட சண்டை போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி குருக்ஷேத்திரத்துல இருக்கும். இப்போ கீதை என்ன பண்றதுன்னா, பாம்போட விஷம் மனுஷனை சாகடிச்சிடும். ஆனா அந்த விஷத்தையே எடுத்து அதை மெடிசன் ஆக்குறாங்க. அப்ப பாம்போட விஷத்தையே மெடிசன் ஆக்குற மாதிரி இந்த சம்சாரம் கொடுக்கக்கூடிய கர்மத்தையே எடுத்து அந்த கர்மத்துல ஞானத்தை கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணன். இதான் விசேஷம் பார் பகவத்கீதா. அப்ப கர்மத்தை சுதந்திரமா ஸ்வதர்மமா செஞ்சோம்னா நமக்கு ஃப்ரீ ஃப்ரம் ராகத்வேஷம். அதே கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணமா செஞ்சா ஃப்ரீ ஃப்ரம் அந்த அனித்தியத்துவம். அதே கர்மத்தை மானசீக கர்மமா செஞ்சா ரஜோகுணத்துல இருக்க விக்ஷேபம் நம்மளை விட்டு போயிடும். அதே கர்மத்தை சத்துவ மனசோட சிரவண மனனம் பண்ணா ஞானம் சித்திக்கும். ஒரே கர்ம தான், அந்த கர்மத்தை மனப்பக்குவத்தை பொறுத்து டெவலப் ஆக 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 அது டெவலப் ஆகிட்டே வரும். 4:18 கிருஷ்ணர் கர்மத்தை வச்சு ஞானத்தை சொல்றாரு. கர்மணி அகர்மய பஷ்யத், அகர்மணி கர்மய பஷ்யத். மனிதர்களில் அவர்தான் ஞானி. அப்படி இது சூத்திர வாக்கியமா இருக்கிறது. அதை முடிச்சு இந்த ஸ்தித பிரஜ லட்சணத்தை இந்த 1-7 வரைக்கும் ஸ்லோகம் சொல்லி பிரம்மார்ப்பணத்துல என்னன்னா ஞானத்தினுடைய ஸ்துதியை இங்க பண்றாரு. ஓகே, அப்ப 7 ஸ்லோகம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. 18 சூத்திர ஸ்லோகம் ஞானம்னா என்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், இதை அவர் சொன்னார். ஓகே, இது தெரிஞ்சுட்டுனா அவனுக்கு பெஸ்ட் ஆயிடும். 19 என்ன சொல்றாருன்னா, இது ஒரு 19வது ஸ்லோகம் ஒரு கீ ஸ்லோகம், பாஸ்வேர்டு. அது என்ன அந்த ஸ்லோகம்? அந்த பாஸ்வேர்டு ஞானாக்னி தக்த கர்மானம். உன்னுடைய கர்மத்திலிருந்து புண்ணிய பாபம் எதுவும் வராம, புனர்ஜென்மம் கொடுக்காம உன் கர்மத்தை பண்ணம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஆத்ம விசாரத்துல ஒழுங்கா ஈடுபட்டு சின்சியரா சீரியஸா அதுல கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா ஞானத்தினால வறுக்கப்பட்ட விதையாயிடும் நம்மளுடைய கர்மம். அப்ப அது நமக்கு புண்ணிய பாபத்தை கொடுக்காது. அப்படின்னா என்ன? சுகதுக்கத்தை கொடுக்காது. சுகதுக்கத்தை கொடுத்துன்னு இருக்கிற வரைக்கும் ஆத்ம விசாரத்துல இருக்கணும். இதான் அர்த்தம். இது 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் போனீங்கன்னா ச கர்மணி அபிப்பிரவருத்தபி நைவ கிஞ்சித் கரோதி. இது ஒரு நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். 7லயும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஞானி பண்ற ஆகாமி கர்மத்துல புண்ணிய பாபம் வராது. அதுதான் இங்க நைவ கிஞ்சித் கரோதி. அவன் கர்மம் பண்ணினாலும் அவனுக்கு அதுல எதுவும் ஆகாது. 4:21 ஞானிக்கு கர்மம் irrelevant. அதனால அவன் என்ன பண்றான்னா கர்மத்தை திறந்து வித்வத் சந்நியாசியா போறான். அதை பத்தி எம்பசைஸ் பண்ணார். 21 தக்த சர்வ பரிக்கிரகா அப்படி கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, தேர்ஃபோர் கில்பிஷம் ந ஆப்னோதி. அவனுக்கு எந்த பாபமும் கஷ்டமும் உண்டாகாது. அவனே நிதித்தியாசினி ஞானி ஆகிறான், ஸ்தித பிரஜன் ஆகிறான். நெக்ஸ்ட் 22 22வது ஸ்லோகம். ஸ்தித பிரஜன் நிதித்தியாசனம் செய்தவன் இறுதி சாதனையை செய்து கொண்டிருப்பான். ஸ்தித பிரஜனா இருந்துட்டானா முடிஞ்சுட்டு
இல்லாதவன் ஸ்தித பிரஜனுக்காக நிதித்தியாசனத்தை செய்வான். தேர்ஃபோர் 22ல துவந்துவாதீதகனா எல்லா இருமுகளையும் அவன் விடுபடுகிறான். ஃப்ரீ ஃப்ரம் துவைத்தம். ஓகே, ஸோ நம்ம ஞானி ஆயிட்டு அப்படின்னா பரீட்சை என்ன பண்ணும்? லாபம் சித்தவ் அசித்தவ் எல்லா சூழ்நிலைகளும் ரெண்டா இருக்கும், நேர் எதிர்மாறா இருக்கும் வாழ்க்கையில. அதுலலாம் நம்ம மனசு சமத்துவம் வந்துருத்தா, அந்த சமத்துவம் வந்துட்டுனா கிருத்வா அபி ந நிபத்தியதே, அவன் கர்மம் பண்ணினாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு 22ல அவன் சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் 23ல என்ன சொன்னாங்க? நிதித்தியாசனம் செய்யறதுனால அவன் துறவு பூண்டான். அப்படி இல்லை, சதுர்த்த ஆசிரமத்துக்கு சன்னியாசி மைண்டை எடுத்துக்கிறான். ஞான அவஸ்திதம் சேதசகா கிரகஸ்த ஞானி யஜ்ஞாய ஆச்சரதா கர்ம, அவனுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் அவன் பற்றற்று செய்கிறான். அந்த பேக்கப்ல இருக்கணும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த ஆலாபனம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அகர்த்தா ஆத்மா அகம் அப்படி யாருக்கு வருதோ அவன் செய்யக்கூடிய கர்மம்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? சமக்கிரம் கர்ம பிரவிலியதே. அப்போ அவனுடைய படிப்படியா அவனுடைய சஞ்சித கர்மம் போயிடுறது, பிராரப்தமும் இல்லாம போயிடுறது, ஆகாமி கர்மா இல்லவே இல்லை. டோட்டல் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. ஓகே, இப்ப அவனுக்கு அதிர்ஷ்ட பலமும் திருஷ்ட பலமும் போய்விடுகிறது. ஓகே, ஸோ கர்மயோகிக்கு திருஷ்ட பலன் கிடையாது, ஞான யோகிக்கு திருஷ்ட பலன் கிடையாது. ஆனா கர்மயோகிக்கு சஞ்சித கர்மா இருக்கும், ஞான யோகிக்கு சஞ்சித கர்மம் இருக்காது ஞானத்தினால. அப்படி சொல்லி முடிச்சாரு. அப்புறம் 300ல நமக்கு கிருஷ்ணர் இந்த பாஷ்யக்காரர் 300 ஷார்ட்டா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஞானியும் அஜ்ஞானியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஸ்பெஷலா இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு ஒளிவட்டம், அப்படி அவர் நடந்தா அப்படி ஒரு வைப்ரேஷன் எதுவுமே வராது. நம்மளை மாதிரி தொப்பு கீழே விழுந்துட்டாருன்னா தொப்பு கட்டின்னு விடுவார். ஓகே, எந்த ஸ்பெஷலும் இருக்காது. இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே வராது, ஒரே மாதிரி தான் இருப்பான் ஞானியும் அஜ்ஞானியும். அப்புறம் 2 பேருமே மென்டலி ஒன்னா தான் இருப்பாங்க, அதுலயும் டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காது. இவனுக்கும் தாட் வரும், அவனுக்கும் தாட் வரும். இவனுக்கு எந்த தாட்டும் வராது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, வரும். 2 பேருடைய கர்மாவும் இப்ப சாப்பிட்றான்னு வச்சுக்க, இவனும் புட்டு வாயில தான் போடுவான், காதுல போட மாட்டான். ஒரே மாதிரி தான் இருக்கும் கர்மா. புரியுதா? ஞானி ஆயிட்டான், இப்படி சைட்லயே நடந்து போவான். அப்படி எல்லாரும் மாதிரி தான் இருப்பான். புரியுதா? அப்போ கஸ்மாத் புனக காரணாத் என்னதான் டிஃபரெண்ட் இருக்கு? அப்போ ஞானியும் அஜ்ஞானியும் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கான்னா என்னதான் டிஃபரெண்ட் இருக்கு? என்னதான் டிஃபரெண்ட் இருக்கு? என்னதான் உனக்கு ப்ராப்ளம் சொல்றா? அப்படி கேட்கறோம்ல சில சமயம். உனக்கு என்னதுன்னா எல்லாம் தான் பண்ணிட்டேன, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற நீ அப்படின்னு அப்படி கேட்கிறாரு. கஸ்மாத் புனக காரணம், என்னதான் காரணம் இருக்கு? கிரியமான கர்ம. சப்போஸ் சதுர்த்த ஆசிரமத்துல சந்நியாசம் எடுக்காம கிரகஸ்த ஞானியா இருந்து செஞ்சா அவனும் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும், எல்லா கர்மமும் பண்ணணும். ஸ்வகாரியம் ஆரம்பம் அகுர்வன். ஸ்வகாரியம் ஞானியுடைய அதிர்ஷ்ட புண்ணிய பாப பலம் இருக்க ஆரம்பம் அகுர்வன். கிரகஸ்த ஞானியுடைய அதிர்ஷ்டம் புண்ணிய பாபம் அது ஆரம்பம், கர்மத்தினால் உண்டாகத்தான் செய்யும். ஆனா என்ன ஆயிடும்? சமக்கிரம் பிரவிலியதே, டோட்டலா அவனுக்கு போயிடும். புரியுதா? இத பத்தி யதஹா இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் அவர் கூறப்போகிறார் கிருஷ்ணர். அப்படி சங்கரர் இங்க 300 ஷார்ட்டா பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாஷ்யத்தை பெருசா பண்ண போறாருன்னு அர்த்தம். அதை நம்ம வியாச பூர்ணிமா அன்னைக்கு விரிவா அந்த பாஷ்யத்தை பார்க்கலாம். இப்ப ஸ்லோகம் நம்ம படிச்சோம், சாப்பாட்டு ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர்கே. அந்த ஜலமும் கையில இருக்காது. இவனுங்க ஜலத்தை வச்சுக்கிட்டோம், இப்படி வச்சுக்கிட்டோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மார்குணோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அறிவோம் தத் சத். இப்படி வாயில கொண்டு போகும்போது இதுல தண்ணியே இருக்காது, எல்லாமே போயிடும். ஓட்டகை. தண்ணி பிடிக்கிறதுக்கு முடியலன்னா பைசா எங்க பிடிக்க போறான்? ஒரு மாதிரி குழியா வச்சுக்கணும். அதை வச்சுட்டு அந்த ஜலத்தை பிராக்டிஸ் பண்ணணும். அதை பண்ணி அப்படியே அப்படியே சுத்தணும். பியூட்டிஃபுல் சிஸ்டம். எல்லா துஷ்டமும் போயிடும். பிரம்மத்தை சொல்றோம், புரியுதா? ஆனா அது அத்தனை சுலபமான சுலபம் இல்லை, புரியுதா? இப்ப என்ன பார்த்து முடிச்சோம்? இந்த 6 ஸ்லோகத்தினுடைய ஷார்ட்கட் ஃபார்ம்ல புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் முன்னுரையை இந்த விஷம் கொடுக்கக்கூடிய கர்மமே எப்படி மெடிசனா மாத்துறது, அந்த விஷயத்த சொல்ல. இப்ப ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? ஞானிக்கு மாத்திரம் அல்லது கர்மத்தினுடைய அதிர்ஷ்ட பலம் புண்ணிய பாவம் பலனை தராதுன்னு சொல்றேங்க. இதுக்கான பதில இங்க பகவான் இது வரைக்கும் சீரியஸா சொல்லிட்டு வந்தார் இல்லையா? ஆகாமி கர்மால புண்ணிய பாவம் வராது. எப்படி வராது? அது இந்த 24வது ஸ்லோகம் சொல்லி கன்க்ளூட் பண்றார். ஞான ஸ்துதி பண்றார். ஞானாக்னி தக்த கர்மானம். இது எங்க வருது? ஞானாக்னி தக்த கர்மானம். உங்களுக்கு 19 தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சண்முகராஜுக்கு 4:19 தான். மறக்கவே கூடாது. 18 சூத்திர வாக்கியம். அடுத்த ஸ்லோகத்திலேயே இதை சொல்றாரு. இம்மிடியா பாஸ்வேர்டு சொல்றாரு. பாஸ்வேர்டு இல்லைன்னா போன் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது வேற இப்படி இப்படி போடுவான். நானும் பல தடவை பார்க்கிறேன். அவன் போனை ஆன் பண்ணும்போது சரி நம்ம ஒரு தடவை போடலாம்னா போட முடியல. இந்த டிசைன் கத்துக்க முடியல. ஸ்மார்ட். ஆனா கத்து கொடுக்க மாட்டான். சுவாமிஜி பார்த்தாருன்னா அது திருஷ்டியே வேற. நீ பார்க்காததெல்லாம் கூட பார்த்துருவாரு. அதில் புரியுதா? அவ்வளவு தூரத்துக்கு அந்த நான் கொஸ்டின் பண்ணுவேன், ஏன் இது இப்படி வருது, அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு. புரியுதா? இப்ப ஞானாக்னி தக்த கர்மான் இதை விட்டுடக்கூடாது. பாஸ்வேர்டு புரியுதா? மறந்துடக்கூடாது. எங்கேயாவது எழுதி வச்சுக்கணும். பழைய காலத்துல இந்த நம்பர் பூட்டு இருக்கும். நம்பர் போட்டு அதை பூட்டிடுவான், நம்பரை மறந்துடுவான். ட்ரெஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு. அது எங்கேயாவது எழுதி வச்சுக்கணும். இந்த மறக்கிற பயலா இருந்தா, புரியுதா? இல்லைன்னா அந்த மாதிரி பொட்டியே வாங்கக்கூடாது. புரியுதா? இப்ப எனக்கும் அந்த பொட்டி கொடுப்பாங்க, நம்பர் போடுற பொட்டி. நான் போடவே மாட்டேன்னு நம்பரு. நம்ம அவசரங்களா இல்லை எங்க வேணா திறப்போம். புரியுதா? அந்த நம்பர் வேற, அது வேற ஞாபகம் வச்சு அப்படியே போட்டா கூட நம்பரை 111 அப்படி போட்டுருவேன் நான். எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா தான். ஞானாக்னியினால அவனது கர்மங்கள்லாம் வருத்த விதையாகி விடுகிறது. இப்படி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறார் அப்படி கேட்கிறார். முன்னுரையில பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொல்லியாச்சியா, இதுக்கப்புறம் என்ன ஞானி செய்யக்கூடிய கர்மத்துல என்ன விசேஷம் இருக்கு, கரெக்டா தானே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல போறாரு? இது என்ன விசேஷம்னா, ஒரு தடவை இப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, இங்க இருக்கவங்க பல பேரு ஒரே கேள்விய என்கிட்ட பல தடவை கேட்டிருக்காங்க. நீங்க அனுபவம் அங்க என்னன்னா உங்களுக்கு இருக்கோ இல்லையோ,
நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவேன். நான் அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் கேட்குற மாதிரி இருக்கும், நானும் அப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், உனக்கு சாம்பிராணி வருதுன்னு தர்ப்பப்புல்லு போட்டு பொசுக்க, அப்படிலாம் சொல்ல மாட்டார் குருநாதர். அவரும் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவார். இது எங்க ஆரம்பம்? கிருஷ்ணனுக்கே அதுதான் ஆரம்பம். அர்ஜுனனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஃப்ரெஷ்ஷா இப்போ 24லயும் புதுசா சொல்றாரு, ஏற்கனவே சொல்லியாச்சு. புரியுதா? அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு எப்போ புரியிற வரைக்கும் ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த குருநாதர் என்ன பண்ணுவார்னா, நீ எப்படி கேட்கிறையோ அதே தொனியில ஃப்ரெஷ்ஷா ஆன்சர் சொல்லுவார். புரியுதா? இதுதான் டெக்னிக். சரி, அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு. இது ஒரு மோசமான கேள்வி. உங்களுக்கு போர் அடிக்காதான்னு கேட்டேன்னா என்ன மீனிங் தெரியுமா? என்னை பத்தி பேசுறது போர் அடிக்கிறதுன்னு அர்த்தம். உன்னை பத்தி பேசுறது போர் அடிக்குமா? என்னைக்காவது எங்கேயாவது நம்ம பேர் சொன்னா என்ன ஆயிடுவான்? ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவான். அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லு, உன்னை என்ன சொன்னான்னு தெரியுமா? நாளைக்கு சொல்றேன். இல்ல இல்ல, நான் பஸ்ஸை விட்டா கூட பரவாயில்ல, இப்பவே சொல்லு. புரியுது? அதனால ஸோ இந்த ஸ்லோகத்திற்கு நாம இந்த 4:24 4வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். டேக் ஃபார் கிராண்டட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. இங்க பிரம்ம ஞானத்தை பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி, பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி. பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரம்மனா ஆக முடியும். அப்படின்னா இப்ப கழுதையை புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகலாம்? நம்ம கழுதி ஆகிடும். அதான் கத்துறேன்னு அப்படி சொல்லக்கூடாது. நீ சண்டை போட்டு கத்தினாலும் நீ கழுது கிடையாது, நீ பிரம்மன் தான். கத்திர பிரம்மன் அப்படி வேணா சொல்லலாம், அப்ஜெக்டிவ். கத்தும் பிரம்மன், கத்தாத பிரம்மன். புரியுதா? ஆனா வீட்டில் இருக்கிறது எல்லாமே பிரம்மன் தான். எத்தனை பிரம்மன் வீட்டில் இருக்கும்? ஒரே பிரம்மன் தான், ஏக பிரம்மன். புரியுதா? ரெண்டாவது பிரம்மன் கிடையாது. அதுதான் மகா வாக்கியம் பிருகதாரண்யம். ஓகே, அகம் பிரம்மாஸ்மி. அகம் சொல்லு ஆத்மா. அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, அகம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. இது நன்னா புரிஞ்சுக்கோ. அப்போ பிரம்மாவா பிரம்மாவா இதமக்ரே ஆசித். ஓகே, இந்த ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மன் மாத்திரமே இருந்தது. இருந்தது அப்படி சொன்னா இப்ப இருக்கிறது இல்லை. நகைகள் செய்வதற்கு முன்பு தங்கமாக இருந்தது. அதனால் இப்பொழுதுள்ள நகைகள் தங்கத்திலிருந்து மறைந்து விட்டது. அப்படியா? நகைகள் தங்கன்னு சொல்லிட்டேன்னா நகை போயிடும். அப்போ இது பொல்லாத ஞானம். பிரம்மன் புரிஞ்சுதுன்னா என்டையர் சர்வம் அபவத்து. அது சொல்றாரு, தது ஆத்மானு ஏவாவே. அந்த பிரம்மன் தன்னையே அறிந்து கொண்டு பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மன் தன்னையே அறிந்து கொண்டு என்ன பண்ணிடுதான்? அகம் பிரம்மாஸ்மி இதி. இப்ப இந்த அகம் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்.
முன்னாடி வந்து அகங்காரத்தில் சொல்லியிருப்பான், பிரம்மன் செப்பரேட்டு, நான் வந்து இப்போ பானையை தெரிஞ்சுக்கிட்டேன், அது போல நான் இப்போ பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டேன். அகம் பிரம்மாஸ்மி தி. நோ, அகம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். பிரதா அகம் இஸ் ஈக்குவல் டு அகம் பிரம்மாஸ்மி. சரி, அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டேன். அதனால என்னாச்சு? தஸ்மாத்து சர்வம் அபவத், எல்லாமே டிசப்பேர் ஆயிடுச்சு. நீ ஜிஆர்டி போனீங்கன்னா தெரியும். இப்ப நகை கடைக்காரர் போயிட்டார், அவர் நகை விற்கிறதுக்கு 2 பேர் சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இருந்தாலும் சொல்லியிருப்பேன் நான். அவங்க விற்கும் போது நகையை வைப்பாங்க, நம்ம நகையை வாங்கும்போது நம்ம நகையை அவங்க கிட்ட கொடுக்குறோம்ல, ஏத்துக்கோன்னு நகையை கொடுக்குறோம்ல, அவன் என்ன பார்ப்பான்? தங்கமா பார்ப்பான், எடைய போடுவான், உடைப்பான். உடைக்கிறதுல அது ரொம்ப சென்டிமெண்ட் மோதிரம் அது. இப்ப வாங்கும் போது மித்தியாவா நம்ம வாங்குறோம், அவங்க கிட்ட கொடுக்கும் போது சத்தியமா கொடுக்கும். அப்படி இல்ல, அவன் விற்கும் போது நமக்கு மித்தியாவை கொடுக்குறான், ஆனா அவன் எடுத்துக்கும் போது சத்தியமா பார்க்கறான். புரியுதா? அப்போ அவன் எடுத்துக்கும் போது தங்கமா பார்த்துட்டானா, நீ அட்டிகை ஒட்டிகை தோடு இந்த மாட்டில் என்ன, அப்புறம் இந்த இது கையில் போட்டிருக்கிறது இது மோதிரம், அப்புறம் இந்த மோதிரம் போட்டு இதுல வேற இது இருக்கும், மாட்டிப்பான். எல்லாம் பண்ணணும். எல்லாமே தங்கம் தெரிஞ்சுத்துனா நகைகள் அபவத்து, சர்வம் அபவத்து. தோடு, மோதிரம், அந்த இது வளையல், செயின், அட்டிகை, மாட்டில் ஒரு நாம ரூபம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சர்வம் அபவத்து. புரியுதப்போ? நான் ஆத்மான்னு தெரிஞ்சா மாவன நீ காலி. நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரு காலி. புரியுதா? நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா வீட்டில் இருக்க அத்தனை பேர் என்னது? காலி. காலி பண்ணிடுவோண்டா. காலினா என்னது? மித்யா. அங்க ஒரு மித்யா, பெட்ரூம்ல ஒரு மித்யா இருக்கு பாரு, ரீடிங் ரூம்ல ஒரு மித்யா இருக்கு பாரு, மொத்த குடும்பம். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், இந்த திக்விஜய் சீதாலட்சுமி தீர்த்த, மறந்து போச்சு அது. மித்யா மாப்பிள்ளை வந்தது, மித்யா பொண்ணு வந்தது, அதுக்கு 2த்துக்கும் மித்யா குழந்தை பிறந்தது. ஜூட்டு. ரொம்ப நல்ல பாட்டு, ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன் நான். அழகான பாட்டு. அப்புறம் கண்டுபிடிச்சு நிரஞ்சன் மாமா போடுவார். ஓகே. ஸோ அந்த ஜூட்டுக்கு ஜூட்டே பிறக்கும். அது மட்டும் இல்ல, ஜூட்டுக்கு ஜூட்டே தான் கல்யாணம் நடக்கிறது. ஜூட்டுன்னா என்னது? பொய். ஜூட்டா இருக்காண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்ய. பொய். அதுதான் நம்ம ஊர்ல பண்ண, நானும் பொம்மை நீயும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. சர்வம் அபவத்து, சர்வம் அபவத்து. இந்த ஞானம் வந்துட்டுனா வேற என்ன வேண்டும்? இருக்கிறது ஒண்ணுதான் இருக்க முடியும், மற்றதெல்லாம் பினிஷ்ட். பிரவிலியத்தே தஸ்மாத் தது சர்வம் அபவத்து. ஆன பிறகு என்ன? அகம் மனுரபவம், அகம் சூரியம் சூரியஸ்ச. நான் தான் முன்னாடி மனுவா இருந்தேன், நான் தான் முன்னாடி சூரியனா இருந்தேன்.
அந்த மந்திரத்துல வருது, பிருகதாரண்யத்துல. நான் தான் மனுவாக இருந்தேன், நான் தான் சூரியனாக இருந்தேன். அப்படி வாமதேவர் சொல்றாரு. வாமதேவர் சொல்லலவே, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற ஞானி சொல்றான். நான் தான் அதுவாக இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அது இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி நான் சூரியனா பார்த்தனே, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. முன்னாடி பூமியா பார்த்தனே, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. முன்னாடி மாமியார பார்த்தனே, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. முன்னாடி மருமகளை பார்த்தனே, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. நான் சத்தோ வித்யத்தை பாவகா, நான் பாவோ வித்யத்தை சதகா. சத்துக்கு அது இருப்பு இல்லாமல் போகாது, இல்லாததுக்கு இருப்பு என்பது உண்டாகாது. அப்ப மாமியார் சத்தியமா, மருமகள் சத்தியமா? மாமியார் மித்யாவா, மருமகள் மித்யாவா? ரெண்டுமே மித்யா. நான் தான் சத்தியம். அகமேவ சத்தியம், அகமேவ சத்தியம். ரெண்டு பேருமே சொல்லலாம் அகமேவ சத்தியம். அகம் என்ற ஒரு சொல்லதான் எல்லாருமே சொல்லலாம், மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்றது சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்கு. நான் புரியுதா? அந்த நானுக்கு பேரு ஆத்மா, பிரம்மன். சதேவ சௌமிய இதமக்ரே ஆசித் ஏகமேவ அத்விதீயம். புரியுதா? ஏகமேவ அத்விதீயம். மாண்டூக்கியம் முன்னாடி சொன்னது சாந்தோக்கியம். மாண்டூக்கியத்தில் எப்படி? ஏக ஆத்மா பிரத்ய சாரம், பிரத்ய சாரம், பிரத்ய சாரம் ஒரு தபா, பிரத்ய சாரம் 2 தபா, பிரத்ய சாரம் 3 தபா. யால விடவே முடியாது. அடுத்த சொல் என்னது? அவ்வளவுதானா? அப்படியே கெட்டியமா பிடிச்சி வச்சிருப்பேல, பிரபஞ்சோபசமம். அததான் ஞாபகம் இருக்காது. ஏக ஆத்மா பிரத்ய சாரம் பிரபஞ்ச உபசமம். ஏக ஆத்மா உணர்ந்தவனுக்கு இந்த பிரபஞ்ச உபசமம். இந்த உலகம் நிலையற்றதில்லை, உலகம் நிலையற்றதில்லை, உலகம் இல்லாதது. இல்லாத உலகத்தை நிலையானது நிலையற்றதுன்னு பேச்சு. அனித்தியம் கிடையாது, நித்தியம் கிடையாது, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஓய் சத்தியமா இல்லவே இல்லை. பானை என்பது இல்லவே இல்லை. நான் பிடிச்சுன்னு இருக்கிறது அது பானையா களிமண்ணா? எனக்கு முன்னாடி இருக்க டேபிள், டேபிள் இல்லவே இல்லை. சர்வம் அபவத், மரம்தான் இருக்கு. மரம்தான் இருக்கிறது, டேபிள் இல்லைன்றது ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பிரம்மன் இருக்கு, மரமும் சேர்த்து இல்லைன்னு சொல்றதுதான் என்னமோ நெருடலா இருக்கிறது. இப்ப புரியுதா? பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி, நீ இதை மறந்துருவ, சைட்ல விட்டுருவ நீ. அதனாலதான் சாப்பாட்டுல வச்சான். புரியுதா? கண்டிப்பா சாப்பாடு மாத்திரம் நீ மறக்க மாட்ட. அந்த நேரத்துல பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி எங்க வச்சிருக்கான் பாருங்க நம்ம ஆளு. புரியுதா? அப்போ இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். வாத்தியார் ஸ்டூடெண்ட் கிட்ட கேறார், தம்பி, இருந்தது என்றால் கடந்த காலம், இருக்கிறது என்றால் எதிர்காலம், அதனால் இப்பொழுது என்ன காலம்? சார், கஷ்டகாலம் சார். புரியுறதா? அப்போ தங்கம் மாத்திரமே இருந்ததுன்னா நகைகள் இல்லை.
ஓகே, அப்ப நகைகள் என்றது என்ன? நகைன்றது என்னது? தோற்றம், மித்யா, நாமரூபம். அதுக்கு வெயிட் கிடையாது, அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, அது உண்மை கிடையாது. தங்கத்துக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி. பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. அகம் சத்தியம் அல்லது ஆத்மா சத்தியம், அனாத்ம பிரபஞ்சம் மித்யா. ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. அனாத்மா மித்யானா சிதாபாச சிதாபாச மைண்ட் பாடி மித்யா. யார் பாடி மைண்ட் மித்யா? ஹஸ்பண்டா ஒய்ஃபா? எதெல்லாம் சரீரமோ அதெல்லாம் மித்யா. அல்லது எதெல்லாம் பார்க்கிறையோ திருஷ்யம், தது மித்யா. ஒரு மித்யா இல்லாத வஸ்துக்கு, இல்லாத பூதத்தை பார்த்து பயப்படுற பாரு நீ. பா, உன்ன சொல்லு, கிரீடம் தான் கொடுக்கணும். அதுவும் ஒரு ஃபியூச்சரை நினைச்சாலே கதி கலங்குதுச்சு. என்ன ஆகுமோ, எது ஆகுமோ, ஒன்னும் ஆகாது. நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப நீ என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் செஞ்சா போறோம். விசேஷமா கவலைப்பட வேண்டாம். என்ன இனிமே இந்த கிளாஸ், இப்போ இந்த சதாபிஷேக கிளாஸ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு தடவை ஒன்னொன்று சொல்றேன்ல, விசேஷமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, விசேஷமா எந்த பிரச்சனைக்கும் கவலைப்படக்கூடாது. அதுவும் மித்யா தான். ஏன்னா அதுக்கு இருப்பு கிடையாது, அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. புரியுறதா? இருக்கிறது கான்சியஸ் மாத்திரம்தான் இருக்கிறது, சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கிறது, ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது, நான் மாத்திரம்தான் இருக்கேன். நீ இல்லாம உன் பிரச்சனையை எண்ணிப்பார். நீ இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை எண்ணிப்பார். முடியும்? முடியாது. நான் இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு அதிஷ்டானம் யாரு? நான் தான். இல்ல எங்க வீட்டுக்காரு. நான் தான் இந்த பிரச்சனைக்கு அதிஷ்டானம். அவரோ அல்லது அவளோ நிமித்த மாத்திரம். என்ன புரிஞ்சுக்கோ, பவுஸ் நிமித்த மாத்திரம், அதிஷ்டானம் நான். புரியுதா? இத புரிஞ்சுதுன்னா பஞ்ச அனாத்மாவும் உடம்பு, மனசு, புலன்கள், உறவுகள், உடமைகள் எல்லாமே அனாத்மா. ஜகத்து, ஜகத்து மித்யா, அகம் சத்தியம், அனாத்ம பிரபஞ்சம் மித்யாத்வ நிச்சயம். அந்த உபஸ் பண்ணுனா இது புரிஞ்சுத்துனா உனக்கு போதும். அதனால இந்த ஸ்லோகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரியுதா? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு கிருஷ்ணர் இங்க முடிக்கிறாரு. நாம ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சது, மறந்தது என்ன? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம். நீ உன்னுடைய பர்செப்ஷன் தான் சேஞ்ச் பண்ண சொல்ற, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். புரியுதா? இந்த ஹோல் பிரபஞ்சம் அப்படியே இருக்கட்டும், பர்செப்ஷன் தான். புரியுதா? இப்ப அந்த ரூமுக்கு இந்த ரூம் நார்த்து, இந்த நார்த் ரூமுக்கு இந்த ரூம் சவுத்து. வடக்கு தெற்குக்கு என்ன ஏதாவது விவஸ்தை இருக்கு? காலையில வர சூரியன் உதய சூரியன், சாயந்தர சூரியன் அஸ்தமன சூரியன். சூரியனு உதிக்கிறது இல்லை, மறையறது இல்லை. நீ பேசுறது எல்லாமே பேத்தல்.
இல்லாதது நீ வந்து சத்தியமா பேச்சுட்டு இருக்க. இல்லாத வஸ்துவை சத்தியம் போட்டு பேசுற. நீ பேசுறதுல ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கொடு அப்படி கேட்பான் பிசினஸ்ல. 10% கொடு, 20% கொடு. அது போல மித்யா பதார்த்தத்தை சத்தியமா சொல்றைய, அதுல ஒரு 20% மித்யா பதார்த்தத்திலிருந்து மைனஸ் பண்ணி பிரம்மன் சத்தியம் இருக்குல்ல, அந்த 20% பிரம்மத்துல போடு. அகம் பிரம்மம், அகம் சம்சாரின்னு போட்டிருக்கல, 100% போட்டு. சில பேர் 200% போட்டிருக்கான். நான் சம்சாரி தாங்க, என் தலையில அப்படி எழுதியிருக்கு. இவர் பார்த்தாரு, இவர் தலையில எழுதியிருக்கு, மண்டையை உடச்சு பாட்டு. அப்படி நீ புலம்புறல்ல, அந்த புலம்புறல ஒரு 20% மித்யா விஷயத்த சத்தியத்துல போடு. பிரம்மன், சத்தியம், ஆத்மா. அப்படி சொல்லி சின்மயாஜி ஒரு கதை சொல்லுவார். அந்த கல்யாணத்துல நம்ம சதாபிஷேகத்துல முடிச்சுடுவோம். இது 80வது கல்யாணம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டென்ஷனா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம டென்ஷனா இருப்பா. நிறைய கல்யாணம் சாந்தமா கல்யாணம் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்படியே நீங்க பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய கல்யாணம் நான் பண்ணியிருக்கேன். நான் பெத்து கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் இவனுடைய இது பாரு ஆத்தங்கம். அப்ப அந்த டென்ஷனா இருக்கும் பாரு அந்த கல்யாணத்துக்குள்ளர. என்னதான் பண்ணுவானோ தெரியாதுன்னு. அந்த மாதிரி ஒரு மேரேஜ், கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்றதே பெரிய விஷயம். அப்புறம் இன்னைக்கு கூட இப்படி கூட எடுத்துட்டு போறாங்க அந்த பெரிய லாந்தர் விளக்கு. அந்த பொண்ணு அழைப்புக்கு அப்படியே லாந்தர் விளக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஓனர், ஏங்க எஜமான, இந்த லைட் எங்க வைக்கணும்? தலையில போடு. அங்க ஏற்கனவே சம்பந்தி உபத்திரம் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களேன்னு. ஏங்க எங்கேயா ஒரு இடத்துல சொல்லுங்க, வச்சுடுறேன் பாரு, அங்க இருட்டா இருக்கு பாரு, அங்க வை அப்படின்னு. லைட்டை தூக்கிட்டு போனா அங்க வெளிச்சமா இருக்கு. அவன் நல்ல தொழிலாளி, முதலாளி சொல்றத கரெக்டா பண்ணுவான். இன்னொரு இடத்துக்கு போனான், இருட்டா இருந்தது. இங்க இருந்து பார்த்தா அங்க இருட்டா இருந்தது. சரி அங்க வச்சுடுவோம் சொல்லிட்டு அங்க போனான். அங்கேயும் வெளிச்சம் வந்துடுது. ஒரு 4-5 இடத்துல ட்ரை பண்ணிட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. நம்ம எங்கேயாவது பக்கத்துல ஓரமா உடையாம வச்சுடுவோம். நாமும் உடையாம பத்திரமா, புரியுதோ புரியலையோ, கேம்ப் மேல கேம்ப் எப்படியாவது அந்த வெளிச்சம் நான் தான்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா இருட்டு தானா போயிடும். புரியுதா? இருட்டு இப்ப பகலா இருக்குல்ல, ராத்திரி எங்க போகும் அது சொல்லு? இப்ப இருக்கிற பகல எங்க போகும்? ராத்திரி இருந்ததுல இருட்டு, அந்த இருட்டு இப்ப எங்க போச்சு? புரியுதா? இருட்டும் பகலும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஏன்னா இருட்டும் பகலும் இல்லை, ரிஃப்ளக்ஷன் தான் இருக்கு. புரியுதா? பிரதிபிம்பம் தான் இருக்கு. இன்னும் சொல்றதா இருந்தா தோற்றம் மாத்தம் தான். அப்படி இந்த பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிகி, அந்த மந்திரத்தை நம்ம இந்த வேதத்தை தொகுத்து எழுதினார வேதவியாசர், அவரை கும்பிட்டுட்டு அப்படி படிச்சாதான் இது வரும் போல இருக்கிறது. இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மாவின் சாதாரணமாக இதை சொல்லிட்டோம். ஆனால் இது அவ்வளோ ஒரு 2-3 பேஜ் பக்கம் பக்கமாக எழுதுறாரு இதுக்கு விளக்கம். புரியுறதா? நிறைய சர்ச்செல்லாம் இருக்கு, விசாரம்லாம் இருக்கு. அப்படி சொல்லி பிரம்மார்ப்பணம் சொல்லி நம்ம கீழே போய் சாப்பிடுவோம். புரியுதா? பிரம்மார்ப்பணம் எப்படி சாப்பிடும் போதெல்லாம் பிரம்மார்ப்பணம் பண்ணி சொல்லி சாப்பிடணும். அப்போதான் நீ அடுத்த கேம்புக்கு வரும்போது அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன்.
அப்போ சாப்பிடும்போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும். அப்படி சொல்லி இதப்போ இந்த முகாம் வந்து நாம் வந்து பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.